இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்காக இட்லியும் சாம்பார் தாங்க பண்ணியிருந்தேன். இதுக்காக தோரப்பருப்பு 1/4 கப்பு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட 1 கப்பு தண்ணி, பூண்டு, சின்ன வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தூளாக நறுக்குனா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இதையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2 கைக்கு. மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், சீரகமும் முழு மிளகும் போட்டுக்கிறேன். இது கூட தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். நான் இட்லியும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்தில். இட்லியும் ஸ்டீம் ஆகிடுச்சுங்க. நம்மளோட பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இது கரண்டிலேயே நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இது கூட 1 கப் தண்ணியும் 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை இதையெல்லாம் நல்லா தாளிச்சுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அவிச்ச பருப்பையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கிறேன். இது கூட நெய்யும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேங்க. இந்த வீக் எல்லாமே எக்ஸாம்ன்றதால என் பையன் ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக சாப்பிட்ற மாதிரி தான் கேட்டான். அதனால தான் சிம்பிளாக நான் அவனுக்கு இட்லி சாம்பார் பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிளும் கேக்கும் வச்சுருக்கேங்க. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.